ஐயோ ஐயோ, என்ன தம்பி என்னாச்சு? முன்னாடிலாம் நான் அவளை தூரத்துல இருந்து தான் பார்ப்பேன். ஆனால் என் பக்கத்திலே இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போலாம் அவள் என் பக்கத்திலே தான் இருக்கா. ஆனால் என்னை விட்டு ரொம்ப தூரம் போன மாதிரி இருக்கு. யாரை பற்றி பேசிகிட்டு இருக்கேன்னு கேட்குறீங்களா? என் கவியை பற்றி. 2 வருஷத்துக்கு முன்னாடி இதே நாளில் தான் நான் அவளை முறையாக பார்த்தேன். ஏய் மச்சான், பொங்கல் மிஸ் ஆயிடுச்சுடா. இது பொண்ணு மிஸ் ஆயிருச்சா? பொண்ணு இல்லடா, பொங்கல் மிஸ் ஆயிடுச்சு. அதுக்கு பதிலாக வடை வேண்டியது சாப்பிடு. அப்படி இந்த வடையில என்னதான்டா இருக்கு? அது உனக்கு சொன்னா புரியாதுடா. அது ஒரு பெரிய கதை. பெரிய ஓமை கடவுளை படத்துல வரதான் நினப்பு. கம்முன்னு சொல்லு. ஃபிளாஷ்பேக். ஊருக்கே வடை சுட்டு போட்டுட்டு இருந்த எங்கள் பாட்டி சாவை கெடுக்கும் போது, பேராண்டி எனக்கு வடை 2 வேணும்டா அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. நான் காசு எடுத்துகிட்டு போயிட்டு கடையில் நின்று வடை வாங்கி தரத்துக்கு பதிலாக கலரை வாங்கி நான் குடிச்சிட்டேன். திரும்பி வந்து பார்க்கும்போது பாட்டி சுத்திருச்சு. அதனால் வடை சாப்பிடும்போது எப்பயுமே எனக்கு பாட்டி ஞாபகம் தான் முதல்ல வரும். இதை பற்றி நீ என்ன நினைக்கிற? மூடி சாப்பிட்றா. ஐயோ மச்சி, உனக்கு என்ன ஆச்சு? அதுக்குள்ள அந்த பாட்டி உன்னை தண்டிச்சிருச்சு. இரு மச்சி, நான் உனக்கு போய் தண்ணி கொண்டு வந்து தரேன். நேரம் வந்திருக்கணுமே. அண்ணா வாட்டர் பாட்டில். அண்ணாவா? தேங்க்ஸ்க்கா. பாய்ண்ணா. யார் மச்சான்? தெரியல, ஆனால் பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்கா? ஏதாண்டா ஒவ்வொரு பொண்ணை பார்க்கும்போது சொல்கிற? இது வேறடா. எதுக்கு இத்தனை நாட்டே கால் பண்ண? வந்துட்டு இருக்கல. என் ஃபோன் அட்டன் பண்ணி எங்க இருக்குன்னு சொல்றதுக்கு உனக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? என்னப்பா சாம ஜாலியா இருக்கனா? எனக்கு கஷ்டப்பட தலையெழுத்து. இப்போ நான் வேலைக்கு போயிட்டா எல்லாம் சரியா போயிருமா? நீ முதல்ல முழுசா டிகிரி கம்ப்ளீட் பண்ணு, ஒரு நல்ல வேலைக்கு போ. அதுக்கப்புறம் நம்ம மேலே போய் நம்ம வீட்டில் பேசலாம். அது வரை நீ நாளைக்குமே பேசிக்க வேணாம். ஓ, மேடம் கழட்டி விட பாக்குறீங்க அப்படிதானே? லூசு மாதிரி பேசாதடா, நம்ம நல்ல கொசம் நான் சொல்றேன். ஓ, அப்போ காலேஜ் படிக்கும்போது உன் பேஷனை பாரு, நான் சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொன்னதெல்லாம் இப்போ என்ன ஆச்சு? இப்போ எல்லாம் புரியுது. நான் இப்பவும் அதான் சொல்றேன், நம்ம மேரேஜ் வரைக்கும் நீ வேலைக்கு போ, அதுக்கப்புறம் நீ போக வேணாம். ரொம்ப சின்சியரா இருக்க மாதிரிலாம் பேசிட்டு இருக்காத. இன்னைக்கு என்ன டேன்னு தெரிஞ்சிருந்தோம், நீ லேட்டாக தான் வந்திருக்க. உனக்கு நான் சொன்னா புரியுமா புரியாத? எங்க டீல நான் டாக்குமெண்ட் வைக்கணும் திட்டிட்டு இருக்காரு. நீயும் ஏன் இப்படி பண்ற? இன்னும் அந்த நாய்கிட்ட பேசிட்டு தான் இருக்கியா? கார்த்தி உங்கள்கிட்ட கிராஸ் பண்றதா? ஓ, நான் இல்லை, எனக்கு புரியல. யாரோ ஒரு நாய்க்காக நான் லிமிட் கிராஸ் பண்ணுறேன்னு சொல்கிறேன். இப்போ உனக்கு சொன்னா புரியவே புரியாது.